வருஷம் துவங்குகிற போதே சிம்மராசிக்காரங்களுக்கு லாபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் சிம்மராசிக்காரர்களுக்குன்னா பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ இவர்களுடைய பிள்ளைகளுக்கு, இவர்களை விட இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்காலம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். இவங்க இன்னிங்ஸாக பிள்ளைகளுடைய இன்னிங்ஸ் தொடங்குது. அப்படி ஒரு அர்த்தம் அதில் வருது. இரண்டாவது, 6ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா அது பேர் விபரீத ராஜயோகம். ஒரு வேலை பறி போயிருச்சு, எனக்கு வேலை விட்டு போகுதே அப்படின்னா இன்னொரு வேலையை தரக்கூடிய ஒரு அவசியம், ஒரு சூழல், அது வாழ்க்கையில் முன்னேற்றும். என்றைக்குமே ஒரு காமர்ஸில் சொல்லும்போது கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சின்ன ஸ்ட்ரெஸ் ஒன்று வேணும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ் இவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றும். ஒரு நெருக்கடியான காலகட்டம், எப்படியாவது நம்ம தப்பிச்சு வரணுமே அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்தை இவர்களுக்கு வேலை ரீதியாக தரும். இதில் மிக நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி நடக்கும் போது பாருங்கள், ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைகிற போது அந்த குரு அஷ்டமஸ்தானத்தை பார்த்துடுறார். அதனால இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல அறிவுரை கிடைக்கும். அந்த அறிவுரையை அவங்க ஃபாலோ பண்ணணும். தெய்வ திருத்தலங்களுக்கு போகணும், தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்ளும் போது பிரச்சனைகளை தப்பிச்சுப்பாங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் என்ன கேட்டிங்கன்னா, இவர் இவர்களுடைய பிதுர்ராஜ்ய சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சகோதரர்களோடு இருக்கும். அது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பழைய சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை விற்பாங்க, புது சொத்துக்கள் வாங்குவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மிக முக்கியமாக 4க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, அம்மாவுடைய உடல் நலம், பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். கர்மாதிபதி இவர்களுக்கு சுக்கிரன். அவர் எங்கே உட்கார்ந்துட்டு 9ஆவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அது மாதிரி அஷ்டமத்தில் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது, பித்ரு காரியங்கள் செய்வதை முறையாக செய்தால் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.